தவநாள் 10 மஞ்சள் கோடு. சாலைகளை பார்த்திருப்போம். சாலைகளில் நடுவில் 3 விதமான கோடுகளை போட்டிருப்பார்கள். விட்டு விட்டு வெள்ளை கோடு போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதில் என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் ஒரு வாகனத்தை முந்திச் செல்லலாம் என்று அர்த்தம். சில நேரங்களில் இடைவெளியே இல்லாமல் ஒரே அடியாக வெள்ளை கோடு போட்டிருப்பார்கள். அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் முந்திச் செல்வதில் கவனம் தேவை, கருத்தாய் இருக்க வேண்டும் என்பது பொருள். அதே சமயத்தில் இடைவெளியே இல்லாமல் மஞ்சள் கோடு போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. என்ன அர்த்தம்? இந்த இடத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் முந்தவே கூடாது, மிக அதிக கவனம் தேவை. இந்த கருத்தைத்தான் இணைச்சட்ட நூல் புத்தகம் என்று சொல்கின்றது. நீங்கள் ஆண்டவரது காரியத்திற்கு வரும்பொழுது மஞ்சள் கோட்டை போன்று மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இணைச்சட்ட புத்தகம் சொல்கின்றது. ஏன் அப்படி சொல்கிறது தெரியுமா? ஒரு காலமே ஆண்டவர் கட்டளையை மீறி நீங்கள் செல்லக்கூடாது. அதாவது மஞ்சள் கோடு இட்டிருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் நாம் வாகனத்தை முந்தக்கூடாது என்று சொல்கிறோம் அல்லவா? அதே போன்று ஆண்டவரது காரியம் என்று வரும்பொழுது ஒரு காலம் அவரது கட்டளையை மீறி நடக்கவே கூடாது. அப்படி நடந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மற்றொரு நாளில் நீங்கள் விபத்தை சந்திக்க நேரிடும். வாகனத்தில் விபத்தை சந்திப்பதைப் போல பிசாசானவன் உங்களுக்கு நேர் எதிர்கொண்டு வந்து அவனிடம் சிக்கி சின்னாபின்னப்பட வேண்டிய நேரிடும் என்பதை கடவுள் எச்சரிக்கையாக சொல்கின்றார். இந்த தவக்காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கடவுளது கட்டளைகளை குறித்தும் கடவுளது காரியத்தை குறித்தும் தெய்வ சிந்தனைகளை குறித்தும் தெய்வ நிந்தனைகளை குறித்தும் ஆலய காரியங்களை குறித்தும் மிக கவனமாக நுணுநுணுக்கமாக நாம் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபை என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மீறி நடக்கும் பொழுது, அதை முந்தி செல்ல முற்படும் பொழுது, கடவுள் காரியத்தை முந்தி செல்ல முற்படும் பொழுது நிச்சயமாக நாம் சிக்கி சின்னாபின்னப்பட வேண்டும் நேரிடும் என்பதை உணர்ந்து பார்த்து கடவுள் காரியத்தில் மஞ்சள் கோட்டை போல கவனமாக இருப்போம்.